ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நேந்திரங்காய் அரிசி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுண்டு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் மிளகு, 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். நல்லா வறுத்துட்டக்கப்புறம் அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் அது கூட 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்துட்டு அது நல்லா ஈரப்பதம் போக நல்லா வறுத்துக்கணும். ரொம்ப ப்ரௌன் ஆகலாம் தேவையில்லை. ஈரப்பதத்தில் வறுத்தோன்னே அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுண்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் தாளிச்சுட்டு அது கூடவே 2 வரமிளகாயும் தாளிச்சுட்டு இன்றைக்கி நான் அரிசிக்கு நேந்திரங்காயும் அவரைக்காயும் சேர்த்தின்ட்டுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நேந்திரங்காயும் சேனக்கிழங்கும் சேர்த்திக்கலாம், வாழைக்காய் சேனக்கிழங்கும் சேர்த்திக்கலாம். இதுக்கு வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி விட்டுண்டு மஞ்சப்பொடி உப்பு போட்டு இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வறுத்த பொருளை நல்லா அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் தட்டைப்பயிறு, வேக வச்ச தட்டைப்பயிறு சேர்த்தின்ட்டுருக்கேன். அரைச்ச விழுதையும் இது கூட சேர்த்தி ஒரு கொஞ்சோண்டு தண்ணி விட்டுண்டு நல்லா கொதி வர வச்சுருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் மேலாக நம்ம விட்டுண்டு பச்சையாக கருவேப்பிலை போட்டிருக்கணும். இது நல்ல வாசனை இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே நம்ம தேங்காய் துருவலை நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூனாக நல்லா பொன்னிறமாக வறுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் புளிக்காத தயிர் விட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சோடனே இறக்கிக்கலாம். இது நம்ம சுடுற சாத்தோட, ஜீரா ரைஸோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் நிறைய ரெசிபிக்கு தலிகை பிரமாதமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.